கண்டிப்பாக போ போ, பிரகாஷ் வெயிட் பண்ணுறாரு போ. ஷெட்யூல்டு போட்டு தான் வரேன். நியர்லி 3 months இருப்பேன். சூப்பர். காரில் வந்துட்டு இருந்தோம். ரோடு ஓரமாக சிறுத்தை படுத்துட்டு இருந்துச்சுமா. அது வனப்பகுதியாக இருந்தால் இருக்க தான் செய்யும் பிரகாஷ். நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சிறுத்தையில் திடீர்னு தாண்டிடும் மேலே. தர்ஷன் வராராம் உங்களோட ஒரு 3 நாள் 5 நாள் தங்கி நீங்கள் செய்கிற வேலையை கற்றுக்க போகிறாராம். நல்ல விஷயந்தான் பிரகாஷ். செய்கிற வேலையை ஒரு தடவையாவது வீடியோ எடுத்து எனக்காவது அனுப்புங்க பிரகாஷ். நானாவது அப்லோட் பண்ணி விட்றேன். தர்ஷன் ப்ரோ சாப்பிட்டீங்களா? அவர் எங்கேங்க நேரங்கிட்ட நேரத்தில் தான் சாப்பிட்றாரு. ஒரு டைம் ஃபாலோ பண்ணணும் சாப்பாடுறதுக்கு டயத்தை கூட. காலையில் 10 மணி 9 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாத்தையும் வெளியில் கிளப்பி விட்டு அந்த 9 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. கிராமத்தில் வந்து பாருங்களேன், அந்த 8 மணிக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. 8:30 மணிக்கும் போது அந்த ஊர் தெருவுக்குள்ளே ஒருத்தரோடு இருக்க மாட்டாங்க. எல்லாம் அது வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. கரெக்டாக மதியம் 1 மணினா சாப்பிட்றாங்க. 1 மணி 2 மணினா சாப்பிட்றாங்க. அதுக்கு மேலேலாம் சாப்பிட மாட்டாங்க. நைட்டு 7 மணினா சாப்பிட்றாங்க. 7 8 மணினா சாப்பிட்டு டிவி சீரியல் பார்க்குறாங்க. 9:30 வரைக்கும் பார்க்குறாங்க. அதுக்கு மேலேயில் ஒருத்தர் கூட உட்கார்றதில்ல. போய் படுக்க போயிடுறாங்க. காலையில் 4:30 மணி 5 மணினா எந்திரிச்சிடுறாங்க லேடிஸுக்கெல்லாம். அது வேலையை வாசலுக்கு தண்ணி தெளிக்கிற வேலையை பார்க்குது அந்நேரத்துக்கே. தர்ஷன் ப்ரோ சாப்பிட்டு பார்க்கலாம் சித்ராமா. கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறதுல பெரிய விஷயங்க. நீங்கள் வீடியோ போடலைனாலும் பரவாயில்ல பிரகாஷ், எடுத்து எனக்காவது அனுப்புங்க. நானாவது அப்லோட் பண்ணி விட்றேன். நான் எல்லாம் 11க்கு மேலே ஆகிடும்மா. மேக்ஸிமம் நாளாக அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாது ஜெயந்தி, சுகர் வச்சுக்கிட்டு. நான் 9:30 மணினா சாப்பிட்ருவேன். அந்த 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே சாப்பிட்டு டேப்லெட் போட்டுருவேன். பார்க்கலாம் சித்ராம்மா. நான் டயத்துக்கு சாப்பிடுங்க ஜெயந்தி. அவ்வளோ நேரம்லாம் லேட்டாக சாப்பிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு கூட அப்படி தான் நானும் சாப்பிட்ருந்தேன். 30 வயசு தான் தொட்டுச்சு. ஃபஸ்ட்டு கண் பார்வை அடிச்சது, உடம்பு உருக்கிருச்சு சுகர் வந்து உடம்பு உருக்குனதை வச்சு தான் சர்க்கரை இருக்குமான்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு போய் எடுத்து பார்த்தா சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. 30 வயசுலேயே சுகர் வந்துடுச்சு. எனக்கு சுகர் வந்தே 12 வருஷம் ஆகிப்போச்சு. 12 முடிஞ்சு 13 வருஷம் ஆகுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? மனுஷனுக்கு வியாதி எப்போ எப்படி வரும்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா தான் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கேன்சருங்கிறாங்க. அடுத்து 3 மாதத்தில் பார்த்தா ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க. சுடுகாட்டில் போய் படுத்துடுறாங்க. சில குடும்பங்கள்லாம் எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தில் இப்போ ஒரு ஆம்பளை இல்லைங்கும் போது அந்த குடும்ப நிலைமை என்ன ஆகணுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். உண்மை அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஒய்ஃப் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா தான் மனசில் இருக்கிற தனக்கு ஏதாவது தேவைன்னா கூட தான் புருஷனை மட்டும்தான் தேடுவாங்க. எல்லாத்துட்டையும் போய் அதை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? பசங்களும் அதே மாதிரி தான். ஒரு அம்மா அப்பாட்ட தான் கேட்க முடியும். ஒரு அப்பா இருந்தால் தான் ஒன்று வாங்கி தர முடியும். அம்மா எல்லாத்தையும் வந்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. சரிங்கம்மா, காலை பொள்ளாச்சி புறப்படணும்மா. அடுத்த நேரலை வருகிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்மா. கண்டிப்பாக பிரகாஷ், நல்லபடியாக போயிட்டு வாங்க. இந்த தடவை பொள்ளாச்சி போனீங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். குட் நைட் பிரகாஷ் ப்ரோ. சரியா? சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குதுங்க தமிழ்நாட்டிலேயே. நம்ம தான் யாரும் தேடி போகிறதில்ல. நான் 2 டைம் போயிருக்கேங்க பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு. 2 டைம் போயிட்டு வந்துட்டேன். 2 டைமும் 1 டைமும் போயிருக்கேன். கண்டிப்பாக போயிட்டு வருகிறேன்மா. போயிட்டு வாங்க பிரகாஷ். சரியா? கூட்டம்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. சரியா? நீங்கள் போய் தாராளமாக சாமி கும்பிட்டு வரலாம்.